ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாவதும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஸ்ரீலக்ஷ்மி ஐகிரிவா உபாஸ்மகி. இப்போ வசிய விபூதி பற்றி உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்கிறேன். அதாவது சில பேர் பார்த்திங்கன்னா வியாபார ஸ்தலங்களில் பட்டையாக அடிச்சுன்னு உட்காருவாங்க. வியாபாரம் நல்லா நடந்துகிட்டே இருக்கும். சில பேர் தொழில் ஸ்தானத்தில் தொழில் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா விபூதி பட்டையாக அடிச்சுன்னு இருப்பாங்க. பட்டையாக விபூதி அடிச்சுன்னு உட்காந்துருப்பாங்க. எப்போவும் வியாபாரம் ஆகிட்டே இருக்கும். இது என்ன, சில பேருக்கு இந்த ஹேபிட்டாக, அது உண்மையிலே காரணமாக இல்லை, அது ஒரு வசிய விபூதி ஒன்று இருக்குது. அந்த வசிய விபூதியை நெத்தியில் தடவிட்டாங்கன்னா வியாபாரம் வசியம் ஏற்படுத்து, வியாபாரம் நல்லா நடக்கும். தொழில் செய்கிறது தொழில் நடக்கும். எந்த இது பண்ணாலும் ஜோதிடர்கள் அதிகமாக பண்ணுவாங்க இந்த விஷயத்தை. வசிய விபூதி தடவிட்டு தான் உட்காருவாங்க. உட்கார்ந்தாங்க. இது எப்படிங்க வசிய விபூதி பண்ணுறதுன்னு ஒரு மெத்தட் இருக்குது. இப்போ எப்படின்னு சொன்னீங்கன்னா, திருநீற்று பச்சளைன்னு ஒன்று இருக்குது. அந்த திருநீற்று பச்சளையை எடுத்துன்னு நிழலில் காய வச்சு மிக்சியில் அரைச்சி பவுடர் மாதிரி ஆக்கி அதை ஜலிச்சு நைஸ் பவுடர் மட்டும் எடுத்துக்கணும். ஒன்று. ரெண்டாவது, வில்வ ஓடுகள், வில்வ மரத்தினுடைய ஓடு எடுத்துன்னு வில்வ மரத்தில் வில்வ காய் இருக்குல்ல, அதில் ஓடு எடுத்து ஓடை உடைச்சி தூள் பண்ணி நிழலில் காய வச்சு அதை பொடி பண்ணி அதை ஜலிச்சு அதில் நைஸ் பவுடர் எடுத்துக்கணும். இது ரெண்டையும். வில்வ மரத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது. வில்வ பழத்தில் உள்ளே இருக்கக்கூடிய இது இருக்கு இல்லையா, அந்த பழத்தினுடைய சதை இருக்கு இல்லையா, இந்த சதையை விளக்கேற்றுற எண்ணெயில் போட்டு சூடு பண்ணணும். சூடு பண்ணினா சிகப்பு கலராக மாறும். அந்த சிகப்பு கலரில் அந்த தீபத்தை தீபம் போட்டிங்கன்னா உங்களுக்கு லட்சுமி கடாட்சம் வீட்டில் வரும். இந்த தூள் அந்த தூள் ரெண்டையும் சேர்த்து கலந்து இதனோட ஒரிஜினல் பசு சாணி விபூதி, நீங்கள் சாதாரண விபூதியில் சில கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறதா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய வருது. பசு சாணி விபூதியை கலந்து அதை நீங்கள் நெத்தியில் வச்சுக்கின்னு நீங்கள் உட்காந்திங்கன்னா பூஜை பண்ணாலும் இது பண்ணாலும் உங்களுக்கு பவர் இருக்கும். அது ஒரு வசியத்தை உங்களுக்கு இயற்கையாக தோன்றிக்கொண்டே இருக்கும். ஸோ அது ஒரு பவர்ஃபுல்லான மீடியா. அதை நீங்கள் ரெகுலராக நீங்கள் செஞ்சிங்கன்னா அது நல்லாயிருக்கும். இது ஒரு ரகம். இன்னொரு ரகம் என்ன சொல்லுவாங்க, பிரதோஷத்து அன்னி பார்த்திங்கன்னா வில்வ மாலை போடுவாங்க. நந்திக்கும் போடுவாங்க, சிவனுக்கும் போடுவாங்க. அந்த வில்வ மாலையை என்ன பண்ணுவாங்க, மறுநாள் தூக்கி போட்டுருவாங்க. நார்மலாக மாலை சாமிக்கு சாத்துகிற மாலையை வெளியே எடுத்திங்கன்னா அது நிர்மாலியம்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர். அந்த மாலையை இவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போது கேரளாவில் என்ன பண்ணுவாங்க, அந்த மாலையை ஒரு தொட்டி கட்டி தொட்டியில் வைப்பாங்க. தொட்டியில் வச்சுட்டாங்கன்னா அந்த தொட்டியில் போட்டுட்டு அந்த நெருப்பு போட்டு அந்த தொட்டியில் இருக்கிற இதெல்லாம் எடுத்து அதை எடுத்து ஜலிச்சு சாம்பலாக்குவாங்க. சாம்பலாக்கி அந்த சாம்பலை இது பண்ணுவாங்க. சாதாரணமாக மாலையை எல்லாருமே பண்ணாங்க. இப்போ திருப்பதியில் கூட முன்னாடி அந்த ஆற்றுல நீர் விஷயம் தான் போட்டு விழுந்தாங்க. இப்போ அதுலேருந்து ஊதுவத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிர்மாலய பூக்கள்லேருந்து பண்ணாங்க. இதை மாதிரி இதை நிர்மாலயமான வில்வ மாலை எடுத்துன்னு நீங்கள் வீட்டில் வச்சு வாசலில் மாட்டிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் நிழலில் காய வச்சு அதை பொடி பண்ணி அதை காம்பெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு இலையை மட்டும் போட்டு பொடி பண்ணி நைஸ் பவுடர் ஆக்கி அதை ஜலிக்கணும். ஜலிச்சுட்டு அந்த பவுடரை மட்டும் எடுத்து நைஸ் பவுடரை மட்டும் எடுத்து பசுசாலை விபூதியோடு கலந்து நீங்கள் தீபம் போட்டிங்கன்னா தெய்வ வசியம் உங்களுக்கு ஏற்படும். ஸோ அது வியாபார வசியம், இது தெய்வ வசியம். அதே மாதிரி அருகம்புல்லை சங்கடார சதுர்த்திக்கு விநாயகருக்கு அருகம்புல் சாத்தோம். மறுநாள் அதை தூக்கி போட்டுருவாங்க. அதை நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லி அதை வாங்கின்னு வீட்டில் எரித்து சாம்பலாக்கி அதை நைஸ் பவுடராக ஜலிச்சு எடுத்து அதனோட பசுசாணி விபூதியை கலந்து அதை நீங்கள் விற்கும்போது, நெத்தியில் விற்கும்போது தெய்வ சக்தி வசியம் நிச்சயம் ஏற்படும். ஸோ இந்த வில்வ மாலையிலையும் இதுலேயும் உங்களுக்கு அதிகமான இருக்கும். பூலையும் பண்ணுறாங்க. அந்த மெத்தடெல்லாம் இவங்க பண்ணுறாங்க, கேரளாவில் பண்ணுறாங்க. நமக்கு அது டீட்டெயில்ஸு தெரியல. பூலேருந்து இதுலேயே பண்ணுறாங்கன்னு சொன்னேன் நான் உங்களுக்கு. ஊதுவத்தியே பண்ணுறாங்க, அது பண்ணுறேன். அதே மாதிரி சில கோயிலில் சுடுகாட்டு சாம்பலை கொடுக்குறாங்க. உஜ்ஜயினி இருக்கு இல்லையா, உஜ்ஜயினியில் சுடுகாட்டு சாம்பல் இருக்கு இல்லையா, அதை தான் பிரசாதமாக கொடுப்பாங்க. இந்த சுடுகாட்டு சாம்பலை நெத்தியில் வச்சிங்கன்னா உடம்புல இருக்கிற அவ்வளவு தோஷங்களும் போயிடும். அது மட்டும் இல்லை, செய்வினை தோஷம், மாந்திரீகம், ஏவல், பில்லி, சூனியம் எல்லாமே வெளியே போயிடும்.
சுடுகாட்டு சாம்பலுக்கு ரொம்ப ரொம்ப பவர் ஜாஸ்தி. அதை நீங்கள் வச்சாலே உங்களுக்கு பவர் ஏறிடும். அதை வந்து சுடுகாட்டு சாம்பலை வந்து ஒரு வீட்டு வாசப்படையில் போட்டுட்டிங்கன்னா, இது வந்து சொல்லக்கூடாது அப்படின்னா அந்த வீடு வந்து முன்னுக்கு வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு தேரி. சுடுகாடு சாம்பலை நம்மளே ஹேண்டில் பண்ணணும். நம்ம ஹேண்டில் பண்ணாலும் அது வீட்டுக்கு வந்துட்டு நம்ம வந்து உப்பு தண்ணீர் போட்டு குளிக்கணும். நார்மலாக பண்ணக்கூடாது. சுடுகாட்டு சாம்பல் வந்து ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம். சில விஷயங்களை நம்ம வந்து ஒரு விஷயம் நடக்கலாம், அதை வந்து நம்ம பாசிட்டிவாக பண்ணிக்கலாம். இது ஒன்று எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் கேட்டார். அவருக்கு பக்கத்தில் 2 வீடு தள்ளி ஒரு டாஸ்மாக் கடை இருக்குது. எந்த நாளும் தண்ணி அடிச்சுட்டு அங்கே உட்காந்துன்னு ஒரே கலட்டா பண்ணுறாங்க, வீட்டில் குடும்ப நடத்தம்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னாரு. ஏன்னா வந்து கேட்டால் இதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டார். நான் என்ன சொன்னேன், நேராக சுடுகாட்டு அவன்கிட்ட வெட்டியாங்கிட்ட சொன்னீங்கன்னா சுடுகாட்டு ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் கொடுத்தீங்கன்னா பையில் போட்டு கொடுப்பா, நீங்கள் எடுத்துன்னு வந்துடுவேன். எடுத்து வந்து டாஸ்மாக் கடை மூடினோடனே நீங்கள் வாசலில் தூவிடுங்கன்னு. அப்புறம் வாசலில் தூவிட்ட உடனே என்ன ஆச்சு, அந்த டாஸ்மாக் கடையால் ஒரே சண்டை தகராறு கலட்டால ஒரே இதுவாகி ரொம்ப பிரச்சனைகள்லாம் பெருசாகி அடிதல் அதெல்லாம் ஆகி கடைசியில் அந்த டாஸ்மாக் கடையை இடம் மாற்றி வேறு இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. ஸோ சுடுகாட்டு சாம்பலுக்கு இப்படி ஒரு பவர் இருக்குது. சுடுகாட்டு சாம்பலை வச்சிங்கன்னா கண் திஷ்டி வராது. சுடுகாட்டு சாம்பலை வச்சிங்கன்னா எந்த இது வராது. ஆனால் சுடுகாட்டு சாம்பல் வைக்கிறது ஹேண்டில் பண்ணுறது நல்லதில்லை. அது வந்து கெட்ட பிரச்சனைகள். இப்போ வந்து வீடு சூன்யமாக இருக்குது, வீடில் பிரச்சனை இருக்குன்னா சுடுகாட்டு சாம்பல் வைக்கிறோம். சில பேர் வாசலில் வச்சா கூட பிரச்சனைகள் வரும். ஸோ சுடுகாட்டு சாம்பல் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. செய்வினை தோஷம் இருக்கிறவங்களுக்கும் சுடுகாட்டு சாம்பல் வச்சிங்கன்னா ஏவல் பில்லி சூனியம் எல்லாமே வந்து என்டராக வெளியே போயிடும். ஸோ சுடுகாட்டு சாம்பலை இதுக்கு வச்சு உங்களுடைய பாவங்களை நிவர்த்தி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான மீடியா. ஸோ இந்த வசிய விபூதின்றது ஒன்று திருவீட்டு பச்சலில் பண்ணுறது, வில்வத்தில் பண்ணுறது, அருகம்புல்லில் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணி நீங்கள் வசியம் பண்ணி உங்களை வந்து எல்லா விதமான விஷயங்களும் சாதிக்கிறோம். விபூதிகளோட பெஸ்ட்டு திங்ஸு இதுதான். இந்த விபூதியை நீங்கள் உபயோகித்து டப்பாவில் வச்சுட்டு உபயோகப்படுங்க. சில பேர் வந்து வில்வ குடுவையில் வைப்பாங்க, சில பேர் வந்து எவர் சில்வரில் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இல்லை தேங்காவுடைய ஓட்டில் கூட வச்சு நம்ம பண்ணிக்கலாம். அதை மூடி வச்சுட்டு திறந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வில்வ இதில் ஓட்டில் வச்சு பண்ணிக்கலாம். ஸோ அந்த பவர் வந்து உங்களுக்கு இருக்குது. வசிய விபூதியை உபயோகித்து நீங்கள் பலனை கொண்டு வாங்க. ஜென்மாந்திர பாவங்களை வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு ரகசியமான ஒரு தாந்திரிக் மெத்தடும் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து ரொம்ப சாதாரண சிம்பிளாக செய்யக்கூடியது, ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லாக ரொம்ப அருமையாக வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னீங்கன்னா, கோமியம் வந்து கலெக்ட் பண்ணிக்கணும். நிறைய கோமியத்தில் வந்து உப்பு இருக்குது, ஒரு வகையான உப்பு இருக்கும். அந்த உப்பு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதுதான் அந்த கோமியத்தை போட்டு வீட்டில் தெளிச்சினாலோ பூஜை பண்ணாலோ இல்லை எது செஞ்சாலும் எதுக்கு உபயோகப்படுத்தினாலும் அந்த உப்புக்கு வந்து சில சக்திகளை வந்து இறை சக்திகளை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் நிறைய அதில் இருக்குது. ஸோ அதை பற்றி பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. தட்டு எடுத்துகிட்டு பசு சாணி விபூதியை வாங்கி பெரிய தட்டு, தாம்பாள தட்டு பெருசு, அது ஃபுல்லாக எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அந்த கோமியம் எடுத்து அந்த கோமியத்தை ஃபுல்லாக தெளித்து ஃபுல்லாக இது பண்ணிங்கன்னா அது அப்படியே நிற்கும். அது வந்து நல்லா பிசைஞ்சி நல்லா அது கட்டி கட்டியாக பிசைஞ்சி அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து, கொஞ்சம் நேரம்னா ஒரு நாளோ 2 நாளோ வைக்கலாம், அதனால் தப்பில்லை. அதுக்கப்புறம் அந்த உடைச்சி தூள் பண்ணி நைஸ் பவுடராக ஆக்கணும். அந்த கோமியத்தில் சேர்ந்த பசு சாணியில் கோமியத்தை சேர்க்குறோம், அதை சுத்தமாக க்ளீன் பண்ணணும். இந்த விபூதியை நீங்கள் எடுத்துகிட்டு போய் பிரதோஷ நேரத்திலையோ சிவராத்திரி நேரத்திலையோ சிவபெருமானுக்கு கொடுத்து அபிஷேகம் பண்ண சொல்லணும். இந்த அபிஷேகம் கோமியத்தை இதில் பண்ணும் பொழுது உங்களுடைய ஜென்மாந்திர பாவங்கள், எத்தனை ஜென்மத்தில் செஞ்ச பாவங்களையும் நிவர்த்தியாகும். சிவபெருமானுக்கு மிக மிக பிரீதியானது வந்து இந்த கோமியத்தை கலந்த பசு சாணி விபூதி. இதை பண்ண விட்டு அதில் வந்து நீங்கள் கொஞ்சோண்டு வாங்கி வந்து நீங்கள் வீட்டில் வச்சுட்டு அந்த விபூதியை நீங்கள் டெய்லி இட்டுன்னு வந்தாலோ உங்களுக்கு தெய்வ சக்தி வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் அதை வச்சுன்னு நீங்கள் தெய்வத்தை சன்னிதானங்களில் பூஜைகள் செய்யும்போது உங்களுக்கு தெய்வ சக்திகள் இருக்கும். இது ஒரு மெத்தட். சில பேர் சொல்லுவாங்க, எங்கள் ஊரில் வந்து மாடு கிடையாது, ஒன்றும் கிடையாது, நான் எங்கே கோமியத்தை போய் கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவான். இது வந்து ஒரு இயற்கையான விஷயம் தான் எல்லாருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும், கோட்டைக்கல்ல போனீங்கன்னா பஞ்சகவ்யம்னு ஒன்று வைப்பான். அதாவது ஒரிஜினல் பஞ்சகவ்யம் எனக்கு தெரிஞ்ச கோட்டைக்கல்ல, மற்ற இடங்களில் கிடச்சதுனால ஓகே, ஒரிஜினலாக கிடச்சதுன்னா நீங்கள் எங்கே வேணால் வாங்கிக்கலாம். இந்த பஞ்சகவ்யம் வாங்கி இதே மாதிரி தட்டில் வந்து பசுசாணி விபூதியை போட்டு இந்த பஞ்சகவ்யத்தை ஊற்றி பஞ்சகவ்யத்தை போட்டு நல்லா பிசைஞ்சு
அதை வந்து நிழலில் தான் காய வைக்கணும், வெயிலில் காய வைக்கல. நிழலில் ஒரு 2 நாளோ 3 நாளோ 4 நாளோ காய வச்சு அது நல்லா கட்டி ஆனோடனே நீங்கள் கையிலேயே அதை பிசைஞ்சு தூள் பண்ணி நைஸாக பவுடர் ஆக்கி அதை கொண்டு போய் நீங்கள் வந்து சிவன் கோயிலில் கொடுத்து அந்த சிவனுக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணாலோ அல்லது முருகருக்கு அபிஷேகம் பண்ணாலோ அல்லது விநாயகர் பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணாலோ உங்களுடைய பூவ ஜென்ம சாபங்கள் வந்து என்டையராக வெளியே போயிடும். இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தாந்திரா மெத்தடு. இது மூலமாக உங்களுடைய பாவங்களுக்கு வந்து நிவர்த்தி ஆகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வழி இது செய்யுங்க. இதை செஞ்சுட்டு உங்களுடைய பாவங்களை வந்து நிவர்த்தி ஆக்கிங்க. இதை வந்து சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அவங்க பண்ணிவிடுவாங்க. அந்த இது வந்து கொஞ்சம் விபூதி வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சு ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான தெய்வ சக்திகளும் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா விதமான தோஷங்கள் எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு நிவர்த்தி ஆகிடும். இது பற்றி இன்னொரு மந்திர விபூதின்னு சொல்லி அடுத்த சாப்டரில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக சில விஷயங்கள் சொல்கிறேன். இந்த பதிவில் சொல்கிறேன். நான் உங்களுக்கு நன்றி. அகம் பிரம்மாஸ்மி.